அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மக்களுக்கு வரும் மற்றொரு ஆபத்து. டெங்கு நோயால் 20 பேர் உயிரிழப்பு. அரசு வங்கியொன்றில் நடந்த பாரிய கொள்ளை. அதிகாரி குறித்து வெளியான பகிர் தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய அனுரவின் அதிரடி நகர்வு. யாழில் கோர விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. 2 அதிதீவிர சிகிச்சையில். கொழும்பில் ஆபத்தான செயற்பாட்டில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. 740 ரூபாவாக உயரும் எரிபொருள் விலை. பெரும் நெருக்கடியில் இலங்கை பொருளாதாரம். யாழில் காட்டுப்பகுதிக்குள் தீவிர தேடுதலில் காத்திருந்த அதிர்ச்சி. விமலின் முன்னாள் ஊடக செயலாளர் அதிரடி கைது. போலி நில ஆவண மோசடி. 3 கைது. பொத்துவிலில் சோகம். மோட்டார் சைக்கிள் மோதி சிறுவன் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். டெங்கு நோய் அதிவேகமாக பரவி வருவதன் காரணமாக வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கொள்ளளவையும் மீறி அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது 35,000 கடந்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயாளர்களின் உயிரிழப்பு 20 அதிகரித்துள்ளது. இந்த ஆபத்து நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய 3 தினங்களில் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவாகும் டெங்கு நோயாளர்களில் அதிகளவானோர், அதாவது 50% மேல் மாகாணத்தில் உள்ளவர்கள் என்றும் கூறப்படுகிறது. தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நோயாளர்கள் பதிவாகி வருவதுடன் கொழும்பு, கம்பகா, ரத்தினபுரி, மாத்தறை, களி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்து முறையே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஹொரணி நகரில் அரசு வங்கியொன்றில் இடம்பெற்ற பாரிய கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பெயரில் கைதான வங்கியின் உதவி முகாமையாளர் பல பெண்களுடன் தொடர்பு பண்ணியதாகவும் இதனால் அதிகளவு கடன்பட்டிருந்தார் எனவும் விசாரணைகளில் அமலமாகியுள்ளது. சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் வங்கியின் உதவி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கொட வேவல பகுதியைச் சேர்ந்த 54 வயதான உதவி முகாமையாளரும் புலட்சிங்கல பகுதியைச் சேர்ந்த 43 வயதான வங்கி பாதுகாப்பு உத்தியோகத்தருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படும் பணத்தில் ஒரு தொகுதி பணம் வங்கியிலேயே மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சுமார் 14 லட்சம் ரூபாய் பணம் வங்கியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த வங்கியின் வரும் கிளைகளில் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பு செய்வதற்காக இந்த பணம் எடுத்து செல்லப்படவிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு எடுத்து செல்லப்படவிருந்த 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டதாக உதவி முகாமையாளர் வங்கிக்கு அறிவித்திருந்தார். எனினும் விசாரணைகளின் போது குறித்த உதவி முகாமையாளர் கூறியது பொய் என்பது தெரிய வந்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் வங்கியின் சிசிடிவி கட்டமைப்பினை குறித்த உதவி முகாமையாளர் செயலிழக்க செய்திருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த உதவி முகாமையாளர் பல இடங்களில் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கடன்களை மீள செலுத்த முடியாத பெரும் நெருக்கடிக்குள் இருந்தார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நபர் பல மாடல் அழகி உள்ளிட்ட பல பெண்களுடன் தொடர்பு அணியுள்ளதாகவும் இதனால் அதிகளவு பணம் செலவழித்துள்ளதாகவும் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ, மின்சாரத்தை துண்டிப்பதற்கோ அல்லது விவசாய உரம் மற்றும் மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதில் சிரமங்கள் உருவாவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதனை அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தற்போதைய எண்ணெய் விலை உயர்வு போக்கு மற்றும் நாடு எதிர்கொண்டுள்ள வெளிநாட்டு அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த ஏப்ரல் மாதமாகும் போது நாட்டின் இறக்குமதி செலவு $2 பில்லியன் அமெரிக்க கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள டாலர் இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் எரிசக்தி பற்றாக்குறையோ அல்லது உரத்தட்டுப்பாடோ ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தின் உயிர் வாழ்வையும் கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதால் அத்தகைய குழப்பநிலை உருவாக தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் மேலும் உயர்ந்தாலும் பற்றாக்குறை ஏதுமின்றி சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடுகளை செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இன்னும் சில சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது அமைச்சரவைக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் வீதியின் குறுக்கே திடீரென நுழைந்து முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இதன்போது முச்சக்கர வண்டியின் மீது டிப்பர் வாகனம் ஏறியதில் அதில் பயணித்த 3 இளைஞர்களின் கால்களும் நசுங்கி அவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். உடனடியாக அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் புத்தூரைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் ஏனைய இருவருக்கும் அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டலில் ரகசியமாக தங்கி இணையம் வழியாக பல கோடி ரூபாய் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த சீனர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முதினம் சிறப்பு போலீஸ் குழுவினர் அந்த சொகுசு ஹோட்டலை முற்றுகையிட்டு சிறப்பு சோதனையை நடத்தினர். இதன்போது கைது செய்யப்பட்ட சீனர்களிடமிருந்து சுமார் 75 கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பல்வேறு நாட்டு பணங்கள் உட்பட சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பணமும் அவர்கள் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்திய கரணிகள் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேகநபர்கள் எந்தவித விசா ஆவணங்களும் இன்றி சட்டவிரோதமாக சொகுசு ஹோட்டலில் தங்கியிருந்தது இந்த ஆன்லைன் குற்ற மோசடிகள் மூலம் பல கோடி ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதைய நிலையில் உலக சந்தை நிலவரங்களின் பிரகாரம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ள போதும் ஏனைய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படவில்லை என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார வலியுறுத்தியுள்ளார். உலக சந்தை நிலவரங்களுக்கு மத்தியில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதிலும் ஏனைய மேலதிக மூலப்பொருட்களின் விலைகளில் பாரிய உயர்வு எதுவும் ஏற்படவில்லை. தற்போதைய பொருளாதார நிலைமையை அரசாங்கம் மிக சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்து வருகின்றது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்ட போதும் ஏப்ரல் மாதமாகும் போது அந்த செலவு $522 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புக்கு மத்தியில் 1 லிட்டர் எரிபொருளின் உண்மையான விலை சுமார் 740 ரூபாவாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் அரசாங்கம் தற்போது அதனை 424 ரூபாய் என்ற எல்லைக்குள் பேணி வருகின்றது. இதற்காக திரைசேரி சுமார் 20,000 கோடி ரூபாவை செலவிட்டு எரிபொருள் விலையை முகாமைத்துவம் செய்வது மக்கள் மீது முழுமையான சுமையை சுமத்தாமல் இருப்பதற்காகவே ஆகும். எரிபொருள் விலையை தவிர ஏனைய மேலதிக மூலப்பொருட்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பதால் பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கான கடுமையான தேவை தற்போது இல்லை. கடந்த கால அரசாங்கங்களைப் போலல்லாமல் உலக சந்தை நிலவரங்களுக்கேற்ப விலைகளை குறைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதன் நிவாரணத்தை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் உறுதியாக உள்ளது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் கூட இலங்கையின் பொருளாதாரம் எந்தவொரு சர்வதேச சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய மட்டத்துக்கு வந்துள்ளதாக ஏற்றுக்கொண்டுள்ளது. 2026 ஆண்டுக்குரிய எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் நிறுத்தாமல் முன்னோக்கி கொண்டு செல்ல அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கிழக்கு காட்டு பகுதியில் பெருந்தொகையான குஷ் போதை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி அதிரடிப்படையினரின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி தேடுதல் வேட்டையின் போதே போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கிழக்கு பகுதியின் காட்டு பகுதிக்குள்
சட்டவிரோதமான முறையில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நெல்லியடி விசேட அதிரடிப்படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் இணைந்து அந்த பகுதியை முற்றுகையிட்டு தீவிர தேடுதல் நடத்தினர். இதன்போது அங்கு மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சர்வதேச சந்தையில் அதிக பண பெறுமதியுடைய கொண்ட குஷ் போதைப் பொருள் அடங்கிய பொதியை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட போதைப் பொருளின் மொத்த நிறை மற்றும் அதன் துல்லியமான சந்தை பெறுமதி என்பவற்றை மதிப்பிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் முன்னாள் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமல் வீரவன்ச அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் எரிபொருள் ஆகியவை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்கள் மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட பொது சொத்துக்கள் உரிய அனுமதியின்றி தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி நில ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள் தயாரித்து பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 3 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளையில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போலி ஆவணங்கள், 4 போலி தேசிய அடையாள அட்டைகள், சுமார் 600 போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள், மின்னணு உபகரணங்கள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளை திக்வெல்ல மற்றும் ஹொரணை பகுதிகளைச் சேர்ந்த 54, 55 மற்றும் 59 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியோரமாக சென்று கொண்டிருந்த சிறுவன் மீது மோதியதில் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த சோக சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. பொத்துவில் பாணம வீதியின் பசரச்சேனை பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து வீதியால் சென்று கொண்டிருந்த சிறுவன் மீது பலமாக மோதியுள்ளது. விபத்து நடந்தவுடனே காயமடைந்த சிறுவன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் மீட்கப்பட்டு பொத்துவில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து பொத்துவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.